இந்த நாயோட ஓனர் இறந்து போயிட்டாரு. அதனால அது அவரோட கஃபினை விட்டு நாங்களாம அங்கேயே இருந்துக்கிடுது. அதனால அது ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு போடுறாங்க. அது ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஓனரோட தம்பி வந்தோடனே அது ரொம்ப ஒபீடியண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. உடனே அந்த பையனும் அந்த நாயை வீட்டுக்குள்ள கூட்டு போய் வச்சுக்கிறான். ஆனா அது வீட்டுக்குள்ள இருக்கவே மாட்டேங்குது. எப்பெல்லாம் வெடி சவுண்ட் கேக்குதோ அப்ப அந்த நாய்க்கு அதோட ஓனரையும் அந்த பேட்டில் ஃபீல்டு ஞாபகத்தை ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த சோல்ஜர் எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அவர் அப்பா போய் கேப்டனை பாக்காரு. அப்போ அவர் சொல்லிடுறாரு இந்த நாய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு. உடனே அவர் கோவத்துல கன் எடுத்து வந்து நாயை சுட வராரு. அப்போ அந்த குட்டி பையன் ஓடி வந்து தடுத்துடுறான். அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறான். அப்பதான் இவனுக்கு தெரிய வருது இந்த கேப்டன் தான் அவங்க அண்ணன் இறந்து போன காரணம்னு சொல்லிட்டு. அதை பார்த்து நீ பயந்தடிச்சு ஓடி வர, பின்னாடியே அவனை துரத்திக்கிட்டு ஓடி வராரு. அப்பதான் பாக்குற ரயில்வே ட்ராக் எல்லாமே அங்க உடஞ்சு போய் கிடக்குது. வசம் அந்த கேப்டன் கிட்ட சிக்கிக்கிட்டான். அப்ப அந்த நாய் ஓடி வந்து அந்த கேப்டன் மேல பாஞ்சிருக்கு. எப்படியோ அந்த பையனையும் காப்பாத்திருச்சு.